4ஆம் வகுப்பு A1 எஸ் பிரகதி. ஏடு தூக்கி பள்ளியில் செல்லும் மாணவர்கள் தான் நாளை நாட்டை காக்கும் தலைவர்களாய் விளங்கப் போகிறோம். தித்திக்கும் தேன்தமிழ் தெக்கட்டும் பரவட்டும் முத்தமிழ் தாயிற்கு என் முத்தான முதற்கண் வணக்கம். எதிர்கால சவால்களில் எதிர்நீச்சல் போட்டு நித்தம் நாங்கள் பேசிட எழுதிட வேதமே புரிந்திட வாழ்த்தும் நடுவர் அவர்களே, ஆசிரிய பெருமக்களே, ஆன்றோர்களே, சான்றோர்களே, என்னை போன்றோர்களே, வையகமே வானகமே, என்னை வாழ வைக்கும் தமிழகமே, உங்கள் அனைவருக்கும் 4ஆம் வகுப்பு படிக்கும் பிரகதியின் முதற்கண் வணக்கத்தை சொல்லி மூத்தோர் சொல்வார்த்தை அமிர்தம் என்ற தலைப்பில் என் முத்தான உரையை தொடங்குகிறேன். தாருங்கள் உங்கள் செவிகளை. மதுரை 4ஆம் சங்கத்து தலைவர் வள்ளல் பாண்டித்துரை தேவரின் சொல்லாலும் செயலாலும் தமிழின் நிறைய நூல்கள் இன்றும் மலியா இடத்தை பெற்றுள்ளது என்றால் நமக்கும் நம் தமிழிற்கும் பெருமை. மூத்தோர் சொல்லும் முதிர் நெல்லிக்கனியும் முதலில் கசக்கும் பின்னர் இனிக்கும் என்பது பழமொழி. உண்மையிலேயே அனுபவபூர்ணமாக அறிந்து கொள்ள வேண்டியது இது. அனுபவம் பெற்ற பழுத்த மரங்களாக இருக்கும் நம் மூத்தோர்களை வணங்குவதும் அவர்களை போற்றுவதும் நம்முடைய பண்பாடு. நவீன உலகத்தில் நம் இளந்தவைகளை பட்டியலிட்டால் அதில் உணர்வும் நெகிழ்வும் மிக்க மூத்தோர்கள் என்ற உறவுதான் நம் பெரியவர்கள். கடந்த தலைமுறையில் வாழ்ந்து அதற்கு முந்தைய தலைமுறையில் வரலாற்றை அறிந்தவர்கள் அவர்கள். தனக்கென்று எதுவும் சேற்றுக் கொள்ளாமல் நம் கண்களிலிருந்து கண்ணீர் வரக்கூடாது என்று செந்நீர் சிந்தியவர்கள் அவர்கள். தாத்தாவின் கையை கேட்டுக்கொண்டே உறங்கிய நம் இளமை காலத்தை சற்று அசை போட்டு பாருங்கள். அந்த அழகிய தருணத்தை மறக்க முடியுமா? பரமானந்த குரு, தென்னாலி ராமன், மரியாதை ராமன், பஞ்சதந்திர கதைகள் என்று எத்தனையோ கதைகளை நமக்கு அறிமுகம் செய்துவிட்டார் அம்பலை மாமாக்கள் அவர்கள். சில உறவுகளை விளக்கும் வரை அவர்களின் நன்மை புரிவதல்ல. அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான உறவே நம் வீட்டில் இருக்கும் பெரியவர்கள். அவர்களின் பெயர்களையும் அவர்களின் சொற்களையும் கைப்படுத்துவதை விட அவர்களின் பரிசுத்தமான பாசத்தையும் அன்பையும் ஆசிகளையும் பெறுவதே உன்னதமானது. இன்றளவும் நம் வள்ளுவரையும் ஔவையாரையும் வயதான முதியோர்கள் என்ற தோட்டத்தில் காண்பதே நல்லவற்றை நல்ல ஆலோசனைகளை வயதான முதியோர்கள் தருவார்கள் என்ற நம்பிக்கைதான். ஈன்ற பரந்தறிதல் எந்தலை கடனே, சான்றோராக்குதல் தந்தைக்கு கடனே என்றார் புறநானூற்றில் புன்முடியார். கோவில் இல்லாத ஊரும் தாத்தா பாட்டி இல்லாத வீடும் நன்றாக இருக்காது. தாத்தா என்னிடம் கூறிய ஒரு கருத்துள்ள கதையை நான் உங்களிடம் கூறுகிறேன். ஒரு தந்தை தன் மகளை சில விஷயத்திற்காக அடிக்கடி கண்டித்துள்ளார். அதற்கு மகள், என்னப்பா என்னை எப்பொழுதுமே கண்டித்து கொண்டே இருக்கிறாயே, என்னை கொஞ்சம் சுதந்திரமாக இருக்க விடுங்களேன் என்றார். அதற்கு தந்தை புன்சிரிப்பை மட்டுமே பதிலாக தந்தார். ஒரு நாள், அப்பா நம் பட்டம் விட்டு விளையாடலாமா என்று கேட்டார். இருவரும் வீட்டின் மொட்டை மாடிற்கு சென்றனர். பட்டத்தை நூலில் கட்டி பறக்க விட்டு மகிழ்ந்தனர். அப்பொழுது அப்பா கேட்டார், பட்டம் மேலே பறக்க பறக்க மிகவும் அழகாக இருக்கிறது, ஆனால் தன் விருப்பம் போல் பறக்க ஏதோ ஒன்று தடையாக இருக்கிறதே என்றார். அதற்கு மகள், இதோ இந்த நூல்தான் அப்பா. அப்படியா என்று கேட்டுக்கொண்டே அந்த நூலை அறுத்து விட்டார். பட்டம் மேலே அழகாக பறந்தது, ஆனால் சிறிது நேரத்திலே கீழே வெறும் காகிதமாய் வந்து விழுந்தது. அப்பொழுது அப்பா கூறினார், இதே போல்தான் உன் அப்பாவாகிறான் ஒரு நூல், நீதான் அந்த பட்டம். என் பேச்சை கேட்டு நீ நடந்தால் என் பாதுகாப்புடன் உயர பறக்கலாம். இப்பொழுது புரிந்திருப்பாய் நான் ஏன் உன்னை கண்டித்தேன் என்று. எனவே நாம் மூத்தோர் சொல் கேட்டு நடக்க வேண்டும். ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம் என்ற வரிசையில் மூத்தோர் சொல்களை மறக்க வேண்டாம் என்று கூறி இங்கிருக்கும் அனைத்து மூத்தோர்களையும் வணங்கி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.